ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் மீல் மேக்கரை பயன்படுத்தி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீல் மேக்கர் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்குங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதில் ஒரு கப் அளவு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். சுடு தண்ணியில் நல்லா வெந்து உப்பி வரும். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியிலேருந்து மீல் மேக்கரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. பிழிஞ்சு எடுத்த மீல் மேக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் தேவையான காய்கறிகளை பார்த்துடலாம். கேரட் துருவியது, குடைமிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா சிறிதளவு. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த காய்கறிகளை வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் இது போல் ஓரளவுக்கு வதங்கின பிறகு துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு இந்த காய்களை எண்ணெயில் வதக்கினா போதும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி மீல் மேக்கரை நம்ம எதுக்கு வதக்குறோம்னா அதில் இருக்க ஈரப்பதம் போகிறதுக்காக 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவை எதுக்கு சேர்க்குறேன்னா ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். விருப்பப்பட்ட சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. புதினாவை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா ஆற விடுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது நல்லா ஆற விடுங்க. மீல் மேக்கர் நல்லா ஆறின பிறகு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மீல் மேக்கர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடிமேட் வெஜ் ரோல் ஷீட்டை தான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த ஷீட்டை நீங்கள் வீட்டிலேயே கூட ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஷீட் நமக்கு கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ஒரு ஷீட்டை எடுத்து இது போல் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கிலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து கையில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டோட ஓரத்தில் வச்சிடலாம். இந்த ஷீட்டோட ஓரத்தில் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் இது போல் மடிச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டை ஒட்டுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது போல் ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். மைதா மாவு பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணுங்கள். இது போல் ஒவ்வொரு ஷீட்லேயும் ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்குங்க.
இப்போ நமக்கு வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு வெஜ் ரோலை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்ல கலர் மாறின பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகணும். எண்ணெயில் வெஜ் ரோல் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போது எடுத்துடலாம். இது போல் மீதி உள்ள வெஜ் ரோலையும் சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சுவையான மீல் மேக்கர் வெஜ் ரோல் ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.